Hi friends, welcome to Ravima Creations. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா டபுள் செயின் ஸ்டிட்ச். ஃபர்ஸ்ட் வந்து செயின் ஸ்டிட்ச் மட்டும் பார்த்தோம். அதுலயே ஜிக்ஜாக் எப்படி போடுறதுன்னு பார்த்தோம். இப்போ நார்மல் செயின் ஸ்டிட்ச் போட்டு அது மேலேயே இன்னொரு செயின் ஸ்டிட்ச் கொடுக்கணும். அதுதான் டபுள் செயின் ஸ்டிட்ச். வாங்க அது எப்படி போடலாம்னு பார்க்கலாம். எப்பவும் போல ஃப்ரேமுக்கு அடியில் த்ரெட்டை கொடுத்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய செயின் ஸ்டிட்சாவே போடுங்க. வீடியோவில் பார்த்தாலும் உங்களுக்கு புரியும். நான் வந்து சில்க் த்ரெட் வந்து டபுள் த்ரெட்டு போட்டு எடுத்திருக்கேன். நம்ம எப்போ சில்க் த்ரெட் எடுத்தாலும் டபுள் த்ரெட்டு போட்டு தான் எடுக்கணும். டபுள் செயின் ஸ்டிச்சில் வந்து நம்ம இன்னொரு செயின் ஸ்டிச் போடுவோம் மேலேயே, அது வந்து இன்னொரு கலரில் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் ரெண்டு த்ரெட்டுக்குமே டிஃப்ரென்ஸ் தெரியும். நம்ம ப்ளவுஸில் போடும்போது அந்த ப்ளவுஸ் அண்ட் சேரீக்கு மேட்ச் ஆகிற மாதிரி டபுள் கலர் யூஸ் பண்ணி போடுறப்ப இந்த ஸ்டிச்சஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். சில்க் த்ரெட் யூஸ் பண்ணுறப்ப கட் ஆகிட்டே இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். அப்போ வந்து உங்களுக்கு ஸ்டிச்சஸ் வந்து ஈஸியாக வரும். இல்லைன்னா நீடில் வந்து நல்லா உள்ளே குத்தி மறுபடியும் மேலே எடுங்க. சும்மா லைட்டாக குத்திட்டு எடுத்திங்கன்னா அந்த த்ரெட்டு ஒரு த்ரெட்டு வரும், ஒரு த்ரெட்டு வராது. அதனால் நல்லா உள்ளே பஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் த்ரெட் எடுங்க. இப்போ வந்து நான் செகண்ட் செயின் ஸ்டிச் போடுறதுக்கு வந்து ஒயிட் கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். ப்ளூவில் ஒயிட் வந்து நல்லா தெரியுன்றனால நான் ஒயிட் கலர் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு போட்ட அந்த செயினுக்கு நடுவில் கொடுத்து எடுக்கணும். அந்த செயின் ஸ்டிச்சில் வந்து 2 த்ரெட்டு போகும். அதை கொஞ்சம் விலக்கி விட்டு நடுவில் வர்ற இடத்துல வந்து குத்தி எடுக்கணும். அப்போ தான் அந்த ப்ளூ த்ரெட்டுக்கு மேலே இந்த ஒயிட் த்ரெட் வந்து அழகாக வரும். ஏதாவது ஸ்டிச்சஸ் புரியலைன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, இல்லைனா வாட்ஸ்அப் குரூப்பில் கேளுங்க. நம்ம கிளாஸ் வந்து ஃப்ரீ கிளாஸு தான். நிறைய பேர் ஜாயின் பண்ணிட்டீங்க. இன்னும் யாராவது ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. நீடில் ப்ராக்டிஸ்லேருந்து ப்ளவுஸ் கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் ஃப்ரீயாக தான் எடுக்க போகிறோம் கிளாஸஸ்ஸு. யாருக்காவது ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் நல்லா ஜூம் பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து செயின் ஸ்டிச் வந்து போட்டுட்டேன் ஒரு லைன் ஃபுல்லாக. இப்போ வந்து நடுவில் கொடுத்து எடுக்கணும். அதே செயின் ஸ்டிச்சு தான், அதுக்கு மேலே வர்ற மாதிரி காட்டணும். ஒவ்வொரு செயின் ஸ்டிச்சுக்கும் நடுவில் பஞ்ச் பண்ணி கீழே இருக்க த்ரெட்டை பிடிச்சிட்டு ஒரு ரொட்டேட் பண்ணி த்ரெட்டை எடுத்துகிட்டு போனால் அடுத்த ஸ்டிச்சஸ்க்கு. ஃபஸ்ட்டு வந்து ஜரியில் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சில்க் த்ரெட்டுக்கு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் சில்க் த்ரெட்டில் போட்டு காட்டினா ஈஸியாக நீங்கள் ஜரி த்ரெட்டில் போட்டுருவீங்கன்றனால தான் நான் சில்க் த்ரெட் ஃபஸ்ட் எடுத்தோன்னா போட்டுட்டேன். நீங்கள் ஜரியில் போட்டுட்டு அதுக்கப்புறம் சில்க் த்ரெட்டுக்கு வாங்க. உங்களுக்கு போட ரொம்ப ஈஸியாகவே வந்துடும் சில்க் த்ரெட்டு வரலன்னு ஃபீல் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எல்லாருக்குமே அப்படி தான் இருக்கும். போக நல்லா வந்துடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்களும் இதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு எனக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கரெக்ஷன் கொடுக்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.